காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறது. நிறைவு என்றால் என்ன, அது குறைவு என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் வசனத்திலே அவர் அறிவுதான் குறைவுள்ளது என்று எழுதுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனங்களும் குறைவுள்ளது என்று சொல்கிறார். நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்ற இடத்திலே நிறைவானது என்ன, குறைவுள்ளது எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்புதான், தேவனுடைய அன்புதான் நிறைவானது என்றும் நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது என்றும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது, நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது. சபை என்ற இடத்திலே சரீரமாகிய சபை என்பது குறைவான அனுபவத்திலும் நிறைவான சரீரமாகிய சபை என்பது தேவனுடைய மகிமையுடையதாக காணப்படுகிறது, நிறைவுள்ளதாக காணப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுள்ளது என்பது நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது, நிறைவு என்பது தேவனுடைய அன்புதான் நிறைவுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சபை என்ற இடத்திலே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்பது சரீரமாகிய சபை. ஆனால் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்பது நிறைவான சரீரமாகிய சபை. சரீரமான சபையிலே குறைவுகள் காணப்படுகிறது, ஆனால் நிறைவான சரீரமாகிய சபையிலே குறைவுகள் எதுவும் காணப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவரே எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படி மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். ஆனால் சரீரமாகிய சபை என்ற இடத்திலே அது பூமியிலே பொழுது குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆனால் நிறைவான சரீரமாகிய சபை என்பது என்ன? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதுதான் நிறைவாகிய சரீரமாகிய சபை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக, கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தரில் இருக்கிறார் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் குறைவுள்ளவர்கள், நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது. சரீரமாகிய சபையிலும் இன்றைக்கு குறைவுகள் காணப்பட்டாலும் அது நிறைவான சரீரமாகிய சபை என்ற இடத்துக்கு வரும்போதுதான் குறைவுகள் முழுவதுமாக நீக்கப்படுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது. நம்முடைய இன்றைய சரீரமாகிய சபை என்பதிலே குறைபாடுகள் இருக்கிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் கடந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், அவருடைய குறைவு என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகள் தங்களுடைய குறைபாடுகளினாலே அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராக நடத்தப்படாதபடிக்கு அவர்கள் எகிப்துக்கு நேராக அவருடைய வழிகள் திரும்பி போனதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஈசாக்கை குறித்த வாக்குத்தத்தத்தை குறித்த விசுவாசம் இருந்தது. ஆனால் கானானை குறித்த வாக்குத்தத்தத்திலே அவருடைய விசுவாச குறைவுகள், அதுக்காக கொண்டு வரப்பட்ட பலிகள், அதுக்கு பின்பாக சந்ததிகள் அடிமைகளாக போவார்கள் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது. எமோருடைய அக்கிரமம் நிறைவேறப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவன் விதைத்தான்,
அவன் 100 மேனி அறுத்தான் என்ற இடத்திலே ஒரு நிறைவை ஈசாக்கு தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டாலும் கூட யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை சரியாக நடத்தக்கூடிய வழிகள் இருந்தது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் சரியாக நடத்தப்பட்டாலும் கூட அவனுடைய வாசனையை கெடுத்து போடக்கூடிய இடத்திலே அவனுடைய சந்ததிகள் இருந்தார்கள். அவனுடைய சந்ததிகளிலே காணப்பட்ட குறைபாடுகள், அவர்கள் பின்பு எகிப்துக்கு போய்விட்டார்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டு வனாந்தரத்தில் நடத்தப்பட்டாலும் கூட அவருடைய சிந்தனைகள் குறைவுள்ளதாகவே இருந்தது. யோசுவாவையும் காலேபையும் தவிர அந்த சந்ததியிலே அழைக்கப்பட்ட ஒருவரும் கானான் தேசத்தை வந்தெட்டவில்லை என்பது அவருடைய குறைபாடு. அவருடைய மாம்சம், அவருடைய சுயம் என்ற இடத்திலே அவர்கள் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். பாவம் என்றால் என்ன? சுய சொந்தம். பாவ மனிதன் என்பவன் சுய விருப்பத்தின்படி வாழக்கூடியவன். பாவம் என்பது என்ன? அவன் செய்யக்கூடிய கிரியைகள் என்பதாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தை கேட்டு வாங்கி அவைகளின்படி செய்து புசித்து அவர்கள் அங்கே மடிந்து போனார்கள் என்பதை தான் அங்கே வனாந்தரத்திலே அவர்கள் புசிக்கவும் படுக்கவும் எழுந்திருக்கவும் விளையாடவும் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் கொண்டு வருகிறார். ஒரே மேகத்தின் கீழாகவும் ஒரே சமுத்திரத்தின் வழியாகவும் ஞானஸ்தானத்தின் உபதேசத்துக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே மேகத்தின் கீழாகவும் ஒரே சமுத்திரத்தின் ஊடாகவும் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள், வானத்தின் மன்னாவினால் போஷிக்கப்பட்டவர்கள் எகிப்தினுடைய கரிச்சட்டிகளை விரும்பினார்கள். எகிப்தினுடைய குமட்டிக்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் அவர்கள் விரும்பினார்கள். மாம்சம் புசிக்கும்படி அவர்கள் விரும்பினார்கள். மன்னாவிலே அவர்களுக்கு திருப்தி இல்லை என்ற இடத்திலே அவர்கள் கேட்டு வாங்கி அந்த வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களை குறித்து ரோம நிருபக்காரர் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய குறைவு அவர்களுடைய தவறு. அவர்களுடைய குறைவு அவர்களுடைய தவறு என்பதுதான் அவர்கள் முழுவதும் கிறிஸ்துவை அடையாமல் போகிறார்கள் என்பதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், 3ஆம் வசனத்திலே ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவ நீதியை அவர்கள் அறியாதபடிக்கு தங்கள் சுய நீதியை அவர்கள் நிலைநிறுத்தும்படியாக விரும்புகிறார்கள் என்று எழுதுகிறார். அவருடைய குறைவு என்ன, அவர்களுடைய தவறு என்ன என்பது அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய குறைவு அவர்களுடைய தவறு என்பது அறிவுதான் குறைவுள்ளது. அவருடைய தவறு என்பது தங்கள் நீதியை அவர்கள் நிலைநிறுத்த விரும்புகிறார்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து அதுக்கு கீழ்ப்படிந்து அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாய் இருக்கிறார் என்று அங்க 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவ நீதியை அறியாமல், அவருடைய குறைவு என்பது என்ன, அவருடைய தவறு என்பது என்ன என்றால், குறைவு என்பது அவர்கள் தேவ நீதியை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய தவறு என்பது தங்கள் நீதியை அவர்கள் நிலைநிறுத்த அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் என்பதாக இருக்கிறது. தேவ நீதியை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த அவர்கள் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அங்கே ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ நீதியை அவர்கள் அறியவில்லை, சுய நீதியை அவர்கள் நிலைநிறுத்த விரும்புகிறார்கள் என்பதுதான் அவருடைய குறைவு, அவர்களுடைய தவறாக இருக்கிறது. நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது. தேவனுடைய அன்பு என்பது நமக்குள்ளே நிறைவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறது என்றால், நிறைவான தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது குறைவாகிய நம்முடைய அறிவு அகன்று போகிறதாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர்கள், இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அறிவிலே சிறந்தவர்கள். ஆனால் அது
குறைவான அறிவாக இருக்கிறது. தங்களுடைய அறிவு, தங்கள் அறிவு, தேவனை அறிகிற அறிவு என்ற இடத்திலிருந்து மனிதன் தவறிவிட்டான். அந்த தேவனை அறிகிற அறிவை மனிதனில் கொண்டு வரும்படியாக தான் இவ்வளவும் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. தம்முடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே தேவன் பிரகாசிக்க செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அவருக்கு சொந்தமானவர்களில் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமான ஜனங்களுக்கு தம்முடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லுகிறார். அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை, தேவ நீதியை அடைந்து கொள்ளவில்லை என்ற இடத்துக்கு போய்விட்டார்கள். அவருடைய குறைவு, அவருடைய தவறு, அவருடைய குறைவு, அவருடைய தவறு நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது புறஜாதிக்கு. அவருடைய நிறைவு என்னமாய் இருக்கும்? மரித்தோரில் ஜீவன் வந்தது போல இருக்குமே என்று எழுதுகிறார். ரோமருக்கு அவர் அநேக காரியங்களை எழுதுகிறார். அறிவுதான் குறைவுள்ளது என்ற இடத்திலே இந்த குறைவான அறிவு என்பதும் இந்த குறைவான சபை என்ற பக்கமும், இந்த குறைவான சபையிலே கரை திரை பிழை இருக்கிறது. இந்த குறைவான அறிவு என்பது நம்மை மரணத்துக்கு கொண்டு போகிறதாக இருக்கிறது. ஆனால் நிறைவான அன்பு என்பது நம்மை நீதிக்குட்படுத்துகிறதாகவும் நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்படுகிறதாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த குறைவான சபையிலே கரை திரை பிழை என்ற 3 பக்கங்களும் இருக்கிறது. இந்த குறைவான அறிவு என்பது அது ஜென்ம சுபாவத்தோடும் பாவத்தின் கிரியையோடும் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே வாசிங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று சொல்கிறார். இந்த பாவம் என்பது என்ன? பாவி என்பவன் தன்னுடைய ஜென்ம சுபாவம் உடைய மனிதனாக இருக்கிறான். தன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அவன் தான் பாவி. பாவம் என்பது அவனுடைய கிரியைகளின் நாமமாக இருக்கிறது. அவன் எதை கிரியையாக நடப்பிக்கிறானோ, தன் சொந்த சுய சித்தத்தை கிரியையாக நடப்பிக்கிறான், அதுதான் பாவம். உங்களுடைய கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், உங்களுடைய ஆவியானது நீதி நிமித்தம் பிழைத்ததாயும் இருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு ஜீவன் நமக்குள்ளே பலன் செய்யக்கூடிய இடத்திலே நாம் தேவ நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ நீதிக்கு ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? சுய சித்தத்தை நாம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. நம்முடைய ஜென்ம சுபாவத்தை நாம் அழிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். நம்முடைய சுயாதீன சித்தங்களை நாம் முற்றிலுமாக அழித்து நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதுதான் நாம் நீதியிலே பிழைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த சரீரமாகிய சபையிலே கரை திரை பிழை என்ற 3 பக்கங்கள் இருக்கிறது. ஆனால் மகிமையான சரீரமாகிய சபையிலே கரை திரை பிழை இந்த 3ஐயும் நீக்கி தமக்கு முன்பாக அவர் கரை திரை பிழை அற்ற ஒரு மகிமையுள்ள சபையாக நிறுத்துவார் என்று கொண்டு வருகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் இருக்கிறது நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த அறிவுதான் குறைவுள்ளது என்ற இடத்திலே நம்முடைய அறிவு என்பது நம்முடைய நீதியை மேலே ஓங்க செய்யக்கூடியதாகவும், நம்முடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய இடத்திலும் நாம் நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்பின வழிகளிலே நடப்பதாகவும் இருக்கிறது. ஆனால் அன்பு என்ற தேவ அன்பின் பகுதி நமக்குள்ளே நீதியை கொண்டு வருகிறதாகவும், நமக்குள்ளே ஜென்ம சுபாவத்தையும் நம்முடைய சுய கிரியைகளையும் அழித்து தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதற்கு ஒப்பனையாக நாம் ஒரு மனிதனை இந்த நாளிலே பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு பிரிந்து அதுல்லாமலே போய் இருக்கிறார். அவனுக்கு ஒரு மனைவி, அவள்
அவனுக்கு 3 குமாரரை பெற்றெடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 3 குமாரரை அவனுக்கு பெற்றெடுத்து அந்த முதலாம் குமாரனுக்கு அங்கே திருமணம் நடந்தால் அவன் மரித்து போகிறான். அவனை தன்னுடைய 2ஆம் குமாரனுக்கு கட்டி வைக்கக்கூடிய ஒரு நியமம் இருக்கிறது. பேர் உண்டாக்கும்படியாக, அவனுடைய சகோதரனுக்கு சந்ததியை உண்டாக்கும்படியாக இளையவனுக்கு அவனை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். 2வது மகனும் மரித்து போன இடத்திலே அங்கே யூதா தன் 3வது மகனுக்கு நியாயப்படி அவளை திருமணம் செய்து கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் யூதா தன் சுயநீதியிலே அவன் நின்று தன்னுடைய பிள்ளைகளுடைய குற்றங்களை அவன் ஆராய்ந்து அறியாதபடிக்கு, தன்னுடைய பிள்ளைகளிலே இருக்கிற குறைபாடுகளை அவன் அறியாதபடிக்கு, அவன் மருமகளிலே குறைபாடு இருப்பதாக நினைத்து அவளை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். இந்த சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். யூதாவுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பெரிய வாழ்க்கை இல்லை என்ற இடத்திலே நாம் கொண்டு வருகிறதுக்கு இந்த பிரச்சனை தான் காரணம். அவருடைய மருமகளை அவன் அனுப்பிவிட்டான். தன்னுடைய 3வது மகனுக்கு அவளை மணமுடித்து தராதபடிக்கு அவளை அனுப்பி விடுகிறான். தன்னுடைய நீதி என்ற இடத்திலே தான் யூதாவுடைய வாழ்க்கை அங்கே காணப்படுகிறது. தன் குமாரரில் இருந்த குறைபாடுகளை அவன் ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு அவன் தன்னுடைய மருமகளின் மேல் குற்றத்தை கொண்டு வந்து அவன் அவளை அவளுடைய வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான் என்பது இந்த சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு பின்பாக இவனுடைய மனைவி இறந்த பின்பு அவனுடைய மருமகளினாலே ஒரு சந்ததியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் போய் விடுகிறான். இந்த சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய மருமகள் கர்ப்பமுற்றிருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சுயநீதியோடு அங்கே போகிறான். சுயநீதி தான் அவனை அப்படி பேச செய்கிறது. அவளை கொண்டு வாருங்கள், அவளை ஒரு நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரும்படியாக அவன் விரும்புகிறான். ஆனால் தேவநீதி என்பது யூதாவுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். என்னிலும் அவள் நீதியுள்ளவள் என்ற இடத்துக்கு யூதா அங்கே கொண்டு வரப்படுகிறார். யூதா தேவநீதிக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த இடம்தான் இந்த சம்பவத்தின் முடிவாக இருக்கிறது. அங்கே அவள் தனக்கு ஒரு மகளை பெற்றெடுக்கிறாள் என்பதை அவள் அந்த தனக்கு யூதாவிடத்தில் பெற்றுக்கொண்டவைகளை கொடுத்து அனுப்பி இவன் தான் தகப்பன் என்று சொன்ன இடத்திலே யூதா தன் சொந்த நீதியை அவன் விட்டு தேவ நீதிக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து தன் மருமகளை அவன் தன்னிலும் நீதியுள்ளவன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் தேவ நீதி வருகிறது. சுயநீதியை பற்றி கொண்ட இடத்திலே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றும் அவன் தேவ நீதிக்கு ஒப்பு கொடுத்ததுதான் யூதாவுக்கு இருந்த மேன்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் தேவ நீதிக்கு ஒப்பு கொடுத்தான். அதனால்தான் யூதாவுக்கு மேன்மையான ஒரு சுபாவம் அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறது. யூதாவிலே மேன்மையான சுபாவங்கள் கொண்டு வரப்படுகிறது. யூதா அந்த நீதிக்கு ஒப்பு கொடுத்ததினால்தான் யாக்கோபு யூதாவை நம்பக்கூடிய இடத்திலே வருகிறான். யூதாவிலே பெரிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சுயநீதியை உடையவர்களாக இல்லாதபடிக்கு நாம் தேவ நீதியை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நம்முடைய சுயத்தை, நம்முடைய சுய கிரியைகளை, நம்முடைய சுய நீதியை நாம் அழித்து போடக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சுய நீதியை அவர்கள் எப்பொழுதும் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். தாங்கள் சரி என்ற இடத்தில் தான் இஸ்ரவேலர்கள் அவர்கள் கிரியை நடப்பித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பாவத்தின் கூர் மரணம், மரணத்துக்கு பலன் நியாயப்பிரமாணம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வருகிறது. பாவம் தான் மரணத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அதற்கு நியாயப்பிரமாணம் எழுத்துப்படி தண்டனைகளை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை இஸ்ரவேலர்கள் பரிபூர்ணமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் இல்லை. அவர்கள் நீதியை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அவர்கள் விரும்பினாலும் தங்கள் கிரியையினாலே வரக்கூடிய நீதியை அவர்கள் சார்ந்து கொண்டார்கள் என்பதில்தான் அவருடைய குறைபாடுகள் இருக்கிறது. யூதா தன் சொந்த நீதியின்படிதான் அவள் மருமகளை ஒரு நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரும்படியாக வருகிறான். ஆனால் அவன் அங்கே தன்னை தாழ்த்தி தன்னுடைய நீதி எடுபட்டு போய் அவன் தேவ நீதிக்கு ஒப்பு கொடுத்ததுதான் அவனுடைய இந்த மேன்மைக்கு காரணமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நீதியை அடைந்து கொள்வோம் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள். நீதி மார்க்கத்தை விரும்பின அவர்கள்
நீதியை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதாக இருக்கிறது. அவர்கள் நீதியை அடைந்து கொள்ளவில்லை, பரிபூர்ணமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். யூதாவும் கூட அவன் நீதியாக நடந்து கொள்ளவில்லை. அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த நீதிகேடுகளை அவன் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் மருமகளை குற்றப்படுத்தக்கூடிய இடத்திலே அவன் விரைந்து போகிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை வாசித்து பார்த்தால், மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற நீதானே, நீ யாரானாலும் சரி என்று அவர் கொண்டு வருகிறார். நீ யாரானாலும் சரி, நீ அவர்களை தீர்க்கிற தீர்ப்பினாலே நீயே நியாயம் தீர்க்கப்படுகிறாய் என்று அவர் கொண்டு வருகிறார். 2ஆம் வசனத்திலிருந்து இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். மற்றவர்களை குற்றமாக தீர்க்கிற நீதானே, நீ யாரானாலும் சரி என்ற இடத்திலே மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் முழுவதுமாக நீதியை அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கூட கிரியை நீதியை அடைந்து கொண்டதாக நினைக்கக்கூடிய அவர்கள் மற்றவர்களை குற்றம் தீர்க்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே அவர் 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? குறை சொல்லுகிற சந்ததி. இவர்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் குரல் ஊதினோம், நீ கூத்தாடவில்லை என்று சொல்லுகிறார்கள். மாரடித்தோம், நீ அளவில்லை என்று சொல்லுகிறார்கள். குறை சொல்லக்கூடிய சந்ததிகளாக இருக்கிறார்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடியது என்பது மிகப்பெரிய ஒரு கேடை நமக்குள்ளே கொண்டு வந்துவிடும். இன்றைக்கும் கூட மற்றவர்களை குற்றம் சொல்கிறவருடைய வாழ்க்கையிலே அநேக குறைபாடுகள் இருக்கும். அது அவர்கள் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறதில்லை. மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுய சிந்தையிலும் சுய நீதியிலும் சுய அறிவிலும் அவர்கள் கிரியை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே இருந்து மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவன் நீதானே, நீ யாரானாலும் சரி. யூதர்களை போல இன்றைக்கும் நம்முடைய சிந்தனைகளிலே மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கும் என்றால், ஒரு தன்மை இருக்கும் என்றால், அதை இந்த நாளிலே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, நான் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய துணிகரம் அநேகருக்குள்ளே வந்திருக்கிறது. சொந்த அறிவு, தேவ ஆலோசனைக்கு நாம் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனைக்கு விட்டுக் கொடுக்காதபடிக்கு நம்முடைய அறிவினாலும் நம்முடைய கிரியைகளினாலும் ஒரு நீதியை நாம் அடைந்து கொள்ளக்கூடியது என்பது எப்படி நடக்கும்? யூதர்கள் மிகவும் அறிவிலே சிறந்தவர்கள். இன்றைக்கு முழு உலகமும் அவர்களுடைய கையிலே தான் இருக்கிறது. அவ்வளவு ஆராய்ச்சிகள், அவ்வளவு இந்த வேர்ல்டு எக்கனாமியே அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனால் அவர்களுடைய அறிவு என்பது, அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் நீதியை, தேவ நீதியை அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை என்ற இடத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கும் அநேகர் தங்கள் சுய நீதியிலே, தங்கள் சுய அறிவிலே கிரியை நடப்பித்து பெரிய ஆட்களாக வந்து தங்கள் சுய அறிவினாலே மாண்டு கடன்பட்டு தேசத்தை விட்டு ஓடியவர்கள் எல்லாம் இருக்கிறார். கடன்பட்டு அதற்காக பயந்து தூக்கிட்டு கொண்டவர்கள் அறிவாளிகள் இருக்கிறார்கள். பெரிய அறிவுதான். சொந்த அறிவை கொண்டு மிகவும் சம்பாத்தியம் பண்ணி பொருளின் மேல் பொருள், வீட்டின் மேல் வீட்டை சேர்த்து தங்கள் அறிவினால் பெரிய மனிதர்கள் ஆகிவிடலாம் என்று ஓட்டாண்டிகள் ஆகி தற்கொலை செய்து மடித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தன் சுய அறிவை சார்ந்துதான் மனிதன் இருக்கிறான். தன் சுய நீதியை கெட்டியாக பிடித்துக் கொண்டுதான் மனிதன் இருக்கிறான். அதை நாம் விட்டுவிட வேண்டும். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடியதும், நம்முடைய சுய சிந்தனையின் மேல் நாம் சார்ந்து, சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்து இருப்பதும் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் நியாயத்தீர்ப்பையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. யூதாவுடைய வாழ்க்கையிலே அவன் சுய அறிவை விட்டுவிட்டான், சுய நீதியை விட்டுவிட்டான். அவன் என்னிலும் நீதியுள்ளவள் என்ற இடத்துக்கு, தேவ நீதிக்கு அவன் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ இன்றைக்கும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தான் மத்திய 11 சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறார்கள், குறை சொல்லுகிறார்கள் என்ற இடத்தில் வருகிறது. குறை சொல்லக்கூடியதும் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடியதும் நம்முடைய ஜீவியத்திலே மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது. சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவனுடைய அறிவுக்கும் ஆலோசனைக்கும் நாம் விட்டு வருகிறோம்.
மேலான அதிகாரிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியிலே ஆலோசனை கொடுக்கும்படியாக பரிசுத்தவான்களை தேவன் தந்திருக்கிறார் சபையிலே. அவருடைய ஆலோசனைக்கும் உபதேசத்துக்கும் சட்டதிட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய இடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அறிவை நாம் இழந்து நம்முடைய தேவனுடைய அன்புக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய இடத்திலே வர முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய நீதியை நாம் இழந்து தேவ நீதியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே வர வேண்டும். யோபுடைய வாழ்க்கையிலே அங்கே யோபை குறித்து தேவனே சாட்சி இருக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவன், நீதிமான் என்று அங்கு சொல்லவில்லை. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், கீழ்ப்படியக்கூடியவன் என்று தேவனே சாட்சி சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். யோபு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே யோபுடைய வாழ்க்கையிலே அந்த கேள்வி வருகிறது. தேவன் யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்திலே கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய என் தாசன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். அவன் மேல்தான் அதுக்கு பின்பாக அவனுடைய 3 அங்கு நண்பர்கள் வந்து அவனுடைய நிலவரத்தை பார்த்து, அவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, அவனுடைய 3 நண்பர்களும் வந்து அவனுடைய நிலவரத்தை பார்த்து 7 நாள் உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து அழுது அதுக்கு பின்பாக தான் பேச ஆரம்பிக்கிறார். அவர்கள் எல்லாம் பேசி ஓய்ந்து விட்டார்கள். 36 அதிகாரத்தோடு அவருடைய பேச்சு ஓய்ந்து விடுகிறது. ஒருவராலும் அவனிடத்தில் பேசி மாற முடியவில்லை. ஏனென்றால் யோபு தன் நீதியை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார். யோபுக்கு ஒரு நீதி இருக்கிறது. யோபு தன் என் நீதியை நான் கெட்டியாக பிடித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீதியை நான் கெட்டியாக பிடித்திருக்கிறேன். யோபு தன் நீதியை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இருக்கும் வரைக்கும் அவனுடைய நிலவரம் என்ன? இவர்கள் 3 பேரும் பேசி ஓய்ந்து விட்டார்கள். தேவன் அவனிடத்தில் பேச துவங்குகிறார். யோபின் புஸ்தகம் 40 அதிகாரம் 4 வசனம் வாசிங்களேன். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் நீசன் என்று சொல்லுவேன். 38 அதிகாரத்துக்கு அப்புறம் தேவன் அவனோடு பேச துவங்கினதுக்கு பின்பாக தான் அவன் நான் நீசன் என்று சொல்லுகிறான். நான் நீசன், என் கையை கொண்டு வாயை பொத்துவேன் என்று சொல்லுகிறான். நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ என்று கேட்கிறார் தேவன். 8 வசனத்துல நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? சொந்த நீதி, என் நீதியை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறேன், என் மீது குற்றமில்லை என்ற இடத்திலே அவருடைய பேச்சு புலப்படுகிறது. ஆனால் குறைபாடுகளை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அந்த 3 நண்பர்களும் பேசினாலும் கூட ஒன்றும் எடுபடவில்லை. 38 அதிகாரத்திலே தேவன் யோபோடு இடைப்படுகிறார். தேவன் யோபோடு இடைப்படக்கூடிய அந்த இடத்தில் தான் யோபு அங்கே நான் என் கையை கொண்டு வாயை பொத்துவேன், நான் நீசன் என்று சொல்லுகிறார். 42 அதிகாரத்தின் 6 வசனத்திலே நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். தாழ்த்தின இடத்தில் தான் அங்கே தேவ நீதி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு திரும்பக்கூடிய இடத்திலும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய இடத்திலே, நம்முடைய அறிவை சார்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கக்கூடாது. குறை சொல்லக்கூடிய இடத்திலும் நம்முடைய அறிவை சார்ந்து சுயாதீன சித்தத்தில் இருக்கக்கூடிய இடத்திலும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நியாயத்திற்கு வந்துவிடும் என்ற எச்சரிப்பை நாம் அறிந்திருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலும் யூதாவுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தேவ நீதிக்கு ஒப்பு கொடுத்த போது அவருடைய ஜீவியம் எப்படி மாறியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யூதா மேன்மையான ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டான். யோபுடைய வாழ்க்கையிலே இரட்டத்திலேயான ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தெட்டியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய இடத்திலும் மற்றவர்களை நியாயம் இருக்கக்கூடிய இடத்திலும் நாம் இருக்கக்கூடாது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்கிறோம். நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது, தேவனுடைய அன்பு நிறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகக்கூடிய இடத்திலே இருக்கிறது, அகன்று போகக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சரீரமாகிய சபை என்பது ஒரு குறைவான பகுதியை அது உள்ளடக்கியதாக இருக்கிறது.
நிறைவான சரீரமாகிய சபை என்ற இடத்தில் தான் நாம் பரிபூர்ணமாக நிறைவை அடைந்து கொள்கிறோம். சரீரமாகிய சபையிலே கரை, திரை, பிழை என்ற 3 பக்கங்களும் காணப்படுகிறது. ஆனால் எபேசியர் 1 அதிகாரத்தின் 23 வசனத்திலே கரை, திரை, பிழை இந்த 3ஐயும் அவர் நீக்கி நிறைவான சரீரமாகிய சபையாக நிறுத்தும்படியாக எல்லாவற்றையும் நிரப்பத்தக்க நிறைவான சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக கிறிஸ்துவை தேவன் தந்தருளி இருக்கிறார். அவர் தந்தருளப்பட்டிருக்கிறதுனாலே நிறைவான சரீரமாகிய சபையாக நாம் மாறக்கூடிய இடத்துல இருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 27 வசனத்திலே கரை, திரை, பிழை இந்த 3ஐயும் நீக்கி நிறைவான சரீரமாகிய சபையாக அவர் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். கரை, திரை, பிழை இந்த 3ஐயும் நாம் நீக்க வேண்டும். கரை, திரை, பிழை எப்படி நீங்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிழை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிழை நம்மிலிருந்து நீக்கப்படுகிறது. கரை வசனத்தினாலே நம்முடைய ஜீவியத்திலே கரை நீக்கப்படுகிறது. திரை, wrinkles, திரை என்பது அக்னியினாலே நீக்கப்பட வேண்டும், அபிஷேகத்தினாலே நீக்கப்படுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கரை, திரை, பிழை இந்த 3ம் நீக்கி நிறைவான சரீரமாகிய சபையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் கரை எப்படி நீக்கப்படும், பிழை எப்படி நீக்கப்படும், திரை எப்படி நீக்கப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரை எப்படி நீக்கப்படுகிறது? வசனத்தினாலே. பிழை எப்படி நீக்கப்படுகிறது? ரத்தத்தினாலே. திரை எப்படி நீக்கப்படுகிறது? அபிஷேகத்தினாலே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கரை, திரை, பிழை இந்த 3ஐயும் நீக்கிதான் நம்மை நிறைவான சரீரமாகிய சபையாக அவர் மாற்றி தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வார் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்கு அந்த நீதியை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் இந்த நீதியை அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக நாம் அந்த நீதியை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 9 வசனத்திலே அந்த நீதியை எப்படி அடைந்து கொள்கிறோம் என்று பிலிப்பிய நிருபக்காரர் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 9 வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான, விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள் நான் இப்படி காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையும் என்று எண்ணுகிறேன். நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக இருக்கிறேன். நான் சுய நீதியை உடையவனாய் இராமல், நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சுய நீதியை உடையவனாக இராமல், கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை அடைந்து கொள்ளும்படிக்கு என்று எழுதுகிறார். கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினால் ஆகி தேவ நீதியை அடைந்து கொள்ள வேண்டும். கிரியையினால் வரக்கூடிய சுயநீதி உடையவர்களாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். அதனாலதான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் அதை முழுவதும் நிறைவேற்ற இயலவில்லை, முழுவதும் நிறைவேற்ற முடியவில்லை என்பது ஒன்றை மீறினாலும் அவர்கள் ஆக்கினைக்குட்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. மனிதன் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து பரிபூர்ணமாக தம்முடைய சரீரத்தில் நிறைவேற்றினதினாலே நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அந்த தேவ நீதியை அடைந்து கொள்ளும்படிக்கு இருக்கிறோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்டிருந்த அந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் முற்றிலுமாக வெற்றி சிறந்திருக்கிறார் என்று கொலோசியர் நிருபக்காரர் 2 அதிகாரத்தில் 14-15 வசனங்களிலே அவர் எழுதுகிறார்.
16-15 வாசி. கொலோசியர் 2:16. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அவர் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாக எழுதப்பட்டிருந்தவைகள், நமக்கு எதிரடையாகவும் கற்பனைகளால் நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்டிருந்த கையெழுத்தை அவர் குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் நீதிக்காரர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்றால் நியாயப்பிரமாணம் சாபத்துக்கானதா? அல்ல. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான். நியாயப்பிரமாணம் நல்லது. ஆனால் நன்மையானதே எனக்கு பாவம் ஆயிற்றோ, நன்மையானதினாலே எனக்கு மரணம் உண்டாயிற்றோ என்று கேள்விகளை அவர் வைக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில். அல்ல, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான். ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை மனிதனுக்கு இல்லை என்பதனாலே நியாயப்பிரமாணம் நீதியுள்ளதுதான். ஆனால் அந்த நீதியை நிறைவேற்றக்கூடிய தன்மை வல்லமை மனிதனுக்கு இல்லாததினாலே அந்த நீதியாகிய நியாயப்பிரமாணத்தினாலும் அந்த பரிசுத்தமாகிய நியாயப்பிரமாணத்தினாலும் அவன் அந்த நீதியை அடைந்து கொள்ளாமலும் அந்த பரிசுத்தத்தை அடைந்து கொள்ளாமலும் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். அதை கிறிஸ்து நிறைவேற்றும்படியாக வந்தார். கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அன்பின் பிரமாணமாக அதை நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே அந்த நீதியை நாம் அடைந்து கொள்கிறோம் என்றுதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அவர் கொண்டு வருகிறார். அந்த நீதியை எப்படி அடைந்து கொள்கிறோம்? கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினாலே அடைந்து கொள்கிறோம். கிறிஸ்துவை பற்ற விசுவாசமானது தேவ நீதிக்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய விசுவாசமானது நம்மை கரை திரை பிழை என்ற இடத்தில் இருந்து பரிபூர்ணமான சபைக்கு நம்மை கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. கரை திரை பிழையற்ற பரிபூர்ணமான குறைவில்லாத சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய ஒரு சித்தம் கொண்டு இருக்கிறாரே, அதற்கு நம்மை கொண்டு போகக்கூடியது என்பது நம்முடைய அறிவை இழந்து தேவனுடைய அன்பை அடைந்து கொள்வதும், நம்முடைய கிரியைகளினால் வரக்கூடிய நீதியை விட்டு விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை பற்றிக் கொள்வதுமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரமாகிய சபை என்பது குறைவுள்ளது. இந்த நிறைவான சரீரமாகிய சபையிலே கரை திரை பிழை இல்லை என்று நாம் பார்த்தோம். இந்த குறைவான சபையாகிய இந்த சரீரமாகிய சபையின் கரை திரை பிழையை அவர் எப்படி நீக்குகிறார் என்பதை நாம் அங்கே எபேசியர் 27ஆம் அதிகாரத்திலே அந்த கரை திரை பிழை இருக்கிறது. இந்த பிழையை அவர் இரத்தத்தினாலே அவர் நீக்கி இருக்கிறார் என்பதையும், இந்த கரையை வசனத்தினாலே நீக்குகிறார் என்றும், இந்த திரையை அபிஷேகத்தின் நிறைவினால் நீக்குகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் இரத்தத்தினாலே இந்த பிழையை நம்மை விட்டு நீக்குகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். வாசி, எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு நாம் புறப்பட்டு போக கடவோம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டதினாலே நம்மிலிருந்து பிழை நீக்கப்படுகிறதாக இருக்கிறது. நம்மிலிருந்து பிழை அவருடைய இரத்தத்தினாலே நீக்கப்படுகிறது. நம்மில் இருக்கக்கூடிய கரை எப்படி நீக்கப்படுகிறது? வசனத்தினாலே நீக்கப்படுகிறது. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அதற்கு 24-25 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படுத்திருக்க வேண்டும். புருஷர்களே, இல்ல 26, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்ற இடத்திலே நம்முடைய கரை நீங்குகிறதாக இருக்கிறது. நம்முடைய பிழை அவருடைய ரத்தத்தினாலே நீங்குகிறது என்பதை எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலும், நம்முடைய கரை எங்கே நீங்குகிறது?
எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறதுக்கும், நம்முடைய திரை என்ற wrinkles அது அக்னியினால் தான் நீக்கப்படும். அதை நாம் எப்படி நீக்கிக் கொள்ள முடியும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு என்று எழுதுகிறார். புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. கரை, திரை, பிழை இந்த மூன்றும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நம்மை கரை, திரை, பிழை இந்த மூன்றும் நீக்கப்பட்டு பரிசுத்தமும் மகிமையுமான சபையாக தமக்கு முன்பாக கொண்டு வருகிறார். இந்த குறைவான சரீரமாகிய சபையிலே கரை, திரை, பிழை இருக்கிறது. அந்த கரை, திரை, பிழையை நீக்கி நிறைவான சரீரமாகிய சபை என்ற இடத்துக்கு வரும் பொழுது பரிசுத்தமும் மகிமையுமான சபையாக அவருக்கு முன்பாக நாம் நிற்கும்படியான தகுதியை நாம் அடைந்து கொள்கிறோம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அறிவாகிய குறைவை நாம் இழந்து அவருடைய அன்பாகிய நிறைவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுயாதீன சித்தத்தை கிரியினால் வரக்கூடிய நீதியை நாம் இழந்து தேவ நீதி விசுவாசத்தினால் வரக்கூடிய கிறிஸ்தியஸை பற்றி விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம் அறிவாகிய குறைவை நாம் அகற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுய புத்தியின் மேல் சாயக்கூடிய தன்மைகளை நாம் மாற்றி தேவனுடைய ஆவிக்கு நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனுடைய நீதியை அடைந்து கொள்ளும்படியாக நாம் நடத்திப்புக்கு நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அறிவாகிய குறைவை நாம் அகற்ற வேண்டும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்றால் அன்புதான் நிறைவானது என்பதை நாம் தெரிவிக்கிறோம். பிலிப்பியர் 1:9 அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று உணரத்தக்க வல்லவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறவர்களாக. அன்புதான் நிறைவு. அந்த அன்பின் ஆழம், அந்த அன்பின் அகலம், அந்த அன்பின் நீளம், உயரம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாற்றும்படியாக தேவன் நம்மை விரும்புகிறார். நம்முடைய அறிவை முற்றிலுமாக நீக்கி அவருடைய அன்புக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்புக்கொள்கிறோம். தேவனுடைய அன்பு தான் நாம் நிறைவை அடைந்து கொள்ள முடியும். தேவனுடைய நீதியை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். நம் சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு நம் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டு எல்லா அதிகாரங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம் மேலான அதிகாரத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் இதுதான் அன்பு. அன்பு என்ற இடத்தில் தான் பரிபூர்ணமான ஜெயத்தை நாம் அடைந்து கொள்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையிலே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலும் அவனுடைய காரியங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை அவன் செய்ய முடியவில்லை. தேவனுடைய மனதுக்கு ஏற்றவைகளை அவன் செய்ய முடியவில்லை. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதை அவன் செய்யாதபடிக்கு அவனுடைய சிங்காசனத்தை இழந்து போகிறான். அவருடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆலோசனையை அவன் கேட்டு நடக்காதபடிக்கு தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போகிறான். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்யக்கூடிய இடத்திலே தாவீது முழுமையாக ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறான் என்பதை 13ஆம் அங்கே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலும் 15ஆம் அதிகாரத்திலும் அவன் பெலிஸ்தியர் மேல் யுத்தத்துக்கு போகும்போதும் அவன் அமலேக்கியரின் மேல் யுத்தத்துக்கு போகும்போதும் அவன் தன் சுயபலத்தை சார்ந்து கொண்டு தன் சுய புத்தியின்படி நடந்து தன் சுய நீதியை அவன் உடையவனாக இருந்து தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய அபிஷேகத்தையும் அவன் முற்றிலுமாக இழந்து போகிறான். கொலையின் மேல் பறந்தான் என்றால் அது அவன் சுய சித்தம், பொருளாசை என்ற இடத்தில் தான் அவன் சாய்ந்து போய் அவனுக்கு மேலாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கக்கூடிய நடத்திப்புக்கு அவன் கீழ்ப்படியாதபடிக்கு தன் சொந்த புத்தியின் மேல் சார்ந்து போய் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய அபிஷேகத்தையும் முற்றிலுமாக இழந்து போகிறான். அதுக்கு பின்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அதை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் வருகிறான். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்திலே என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கையினாலே நிச்சயமாக நான் மரித்து போவேன் என்ற இடத்திலே சொன்னாலும் கூட 31ஆம் அதிகாரத்திலே சவுல் மரித்து போகிறான். சவுல் மரித்து போகக்கூடிய இடத்திலே இருக்கிறது. இந்த தேவனுடைய அன்பின் பக்கம் என்பதும்
தேவனுடைய நீதியின் பக்கம் அவருடைய சித்தம் என்பதும் தாவீதிலே பரிபூரணப்படுகிறது. அவன் சத்துருக்களுக்காக அழக்கூடிய இடத்திலே ஒரு திவ்ய சுபாவத்தை யூதா கோத்திரத்திலே அவன் பெற்றுக்கொண்ட மேன்மையான மனிதனாக இருக்கிறான். யாக்கோபின் அபிஷேகத்தின் நிறைவை அவன் அடைந்து வருகிறான். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய இடத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக தாவீது காணப்படுகிறார் என்பதை நாம் அறிகிறோம். அதனால்தான் இங்க 2 சாமுவேலிலே தாவீதின் குமாரனை அவர்கள் அங்க சவுலுடைய பேரனை அவர்கள் கொன்று வந்தாலும் சவுலுடைய குமாரனை அவர்கள் கொன்று இவனுக்கு செய்தி சொன்னாலும் கூட அவன் சொல்லுகிறான், நீதிமான் சவுல் என்ற நீதிமானை கொன்று போட்டு என்னிடத்தில் ஏதாவது வெகுமதி கிடைக்கும் என்று ஒருவன் வந்தது போல இன்றைக்கு நீங்கள் சவுலுடைய குமாரனை கொன்று என்னிடத்தில் நற்செய்தி சொல்லும்படியாக வந்திருக்கிறீர்கள் என்பது அவன் சத்துருக்கள் மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடு. அது தேவனுடைய அன்பு, அறிவு அல்ல. அன்புதான் மேன்மையானது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பை 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்ற இடத்திலே சவுலை காட்டிலும் சவுல் சுயபுத்தியின் மேல் சார்ந்திருந்தான், சுயநீதியை அவன் விரும்பினான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. அவன் சுயபுத்தியின் மேல் சாயவில்லை. தேவனுக்கு சித்தமானது செய்யும்படியான அபிஷேகத்தின் நிறைவு, அன்பின் நிறைவு அவனுக்குள்ள இருந்தது. எனக்கு பெரியவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்ற சாட்சி அவனுக்கு இருக்கிறது. எஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி அவனை கொன்று போட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறேன் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்து அவனை தான் பிடித்து சிக்லாக்கிலே கொன்று போட்டேன் என்று சொல்லி அதற்கு பின்பாக என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே கொண்டு அவன் தன் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய தேவனுடைய அன்பின் பக்கத்தை அவன் வெளிப்படுத்தினாலே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாவாக. ஆனால் தன் சொந்த புத்தியின் மேல் சாய்ந்து தன் சுயநீதியை பிடித்துக் கொண்டு தன் சொந்த புத்தியின் மேல் அவன் நடந்து தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய அபிஷேகத்தையும் சவுல் இழந்து போனான். நம்முடைய ஜீவியத்திலே நாம் தேவனுடைய அன்புக்கு முக்கியத்துவம், அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்முடைய சரீரத்தை நாம் நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொள்கிறோம். அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நாம் சரீரமாகிய சபை என்ற இடத்திலிருந்து நிறைவான சரீரமாகிய சபைக்கு போகத்தக்கதாக நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய மனதை அவருடைய வசனத்தினால் நிரப்புவோம். நம்முடைய இருதயம் அவருடைய அன்பினால், அவருடைய அபிஷேகத்தின் நிறைவினால் நிரப்பப்படட்டும். நம்முடைய சரீரத்திலே ஒரு பரிபூர்ணமான தேவ சித்தத்தை நாம் செய்யும்படியாக அதன் குறைபாடுகள் என்பது அங்கு ஒன்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆதி அன்பிலே குறைவு. மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நாம் போக வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடியது என்பது சுயநீதியை நாம் சார்ந்து இருப்பதாக இருக்கிறது. அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் அவன் ஒரு நியாயத்திற்கு உட்படுத்தப்படுகிறான் என்பதை நாம் அறிகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நித்தமும் சகோதரரை குற்றப்படுத்தக்கூடியவன் என்ற இடத்திலே அவன் யார்? பழைய பாம்பு என்று அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. வாசியர் 12. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். அவன் பேர் பிசாசு, பழைய பாம்பு, குற்றம் சாட்டுகிறவன். அவன் அங்கே தள்ளப்பட்டு போகிறான். சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்றால் நாம் தான் சகோதரர், கிறிஸ்துவ சகோதரர் என்ற இடத்துல நாம் தான். என்னாலும் குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடாது, மற்றவர்களை நியாயத்திற்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது என்ற இடத்திலும் நம்முடைய சுய புத்தியை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. தேவ அன்புக்கு நாம் பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்பின் ஆழம், அகலம், நீளம் என்ன, உயரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாற வேண்டும். சரீரமாகிய சபை என்ற இடத்திலிருந்து நிறைவான சரீரமாகிய சபை என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொள்வோம்.
நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அறிவுதான் குறைவுள்ளது. தேவனுடைய அன்பு என்பது நிறைவுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய அன்புக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய அன்புக்கு நாம் ஒப்பு கொடுத்து நிறைவான சரீரமாகிய சபை என்ற இடத்திலே நாம் வரும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் சரீரமாகிய சபையின் குறைவுகள் முற்றிலுமாக நீக்கப்பட நமக்கு முன்பாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி நமக்கு முன்பாக நிறுத்துவார் என்ற நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டோம். நம்முடைய பிழைகள் அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. நம்முடைய கரைகள் அவருடைய வசனத்தினாலே நீக்கப்படுகிறது. நம்முடைய திரைகள் நம்முடைய அபிஷேகத்தின் நிறைவினாலே நம் திரைகள் நீக்கப்பட்டு நிறைவான சரீரமாகிய சபையாக தமக்கு முன்பாக அவர் நிறுத்துவார் என்ற நம்பிக்கைக்கு நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு தன்மை நமக்குள்ளே வேண்டும். நம்முடைய சுயத்தை சார்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்குள்ளே வேண்டும். நம்ம சுய நீதியை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். தேவ நீதிக்கு பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்வோம். தேவ சித்தம் செய்யும்படியாக நாம் அவருக்கு நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்வோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை தாழ்த்துவோம்.